இன்னைக்கு பதிவுல நம்ம ஜாதகம் கணிக்கும்போது மன தைரியத்தையும் பார்ப்போம். மனோகாரகன் எங்க இருக்கிறான்? தைரிய வீரிய ஸ்தானம் எப்படி இருக்கு? அந்த அதிபதி எப்படி இருக்கு? இது எல்லாமே பார்ப்போம். சில பேருக்கு மனசுல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாத்த நினைச்சும் பயப்படுவாங்க. இது நடந்துட்டா என்ன பண்றது? ஒருவேளை நல்ல விஷயமாவே அது இருந்தாலுமே கூட, ஒருவேளை இப்படி நடக்காம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்படிலாம் பயப்படுவாங்கல்ல. முக்கியமா அந்த பிள்ளைகள் வந்து வெளியூர், வெளி மாநிலம்க்கு படிக்க போகிறபோது, சில பேர் வெளிநாட்டுக்கு படிக்க போகும்போது கூட, பெற்றோர்கள் எங்ககிட்ட சொல்லுவாங்க. "அ பொண்ணுங்க வந்து பிள்ளைகள் வந்து பொண்ணு, பையன் பிள்ளைகள் வந்து வெளிநாட்டுக்கு தைரியமா போயிட்டாங்க. எங்களுக்கு தான் பயமா இருக்கு, எங்களுக்கு தான் பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, "அ குழந்தை வந்து ரொம்ப பயப்படுது. தனியா போறாங்க இல்லையா? வெளிநாட்டுக்கு போய் படிக்க போறாங்க, வேலைக்கு போறாங்க. பசங்களே கூட நம்ம ஒரு கிராம சூழல்ல அவங்க பிறந்து வளர்ந்துருப்பாங்க. நகரத்தில ஒரு கல்லூரியில படிச்சிருப்பாங்க. கேம்பஸ்ல செலக்ட் ஆயி வேலை பார்த்துருப்பாங்க. 1 வருஷம் 1 வருஷம் 2 வருஷத்துல வெளிநாடு போற மாரியான வாய்ப்பு வரும்போது, பயமா இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் தனியா நம்ம பிள்ளைகள் இருக்கிறதுக்கான பயம் இல்ல. எல்லா வேலையும் நம்மளே செய்யணும் அப்படிங்கும்போது, "ஹப்பா!" அப்படின்னு இருக்கும்ல. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே நம்ம குழந்தைங்கள வந்து ரொம்ப செல்லமா வேற வளர்க்குறோம். திடீர்னு வெளிநாட்டுக்கு போய் எல்லா வேலையும் அவங்களே செஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது எப்படி பண்றதுன்னு ஒரு திகைப்பு வரும்ல. அந்த மாரி சமயத்துல ஒரு பயம் வருது. இந்த மாரி சொல்லுவாங்க சில பேர். எதையாவது நெனச்சு பயப்படுறது, எதிர்காலத்த நெனச்சு பயப்படுறது. இந்த மாதிரி மனசுல ஒரு பயம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்ததுன்னா, விஷ்ணு சகஸ்ரநாமத்துல நான் ஒரு நாமம் சொல்றேன். அந்த நாமத்த சொல்லி நீங்க பெருமாளை வழிபாடு செய்கிறபோது, மனசுக்கு தைரியம் கிடைக்கும். 4 பேரு நமக்கு நம்பிக்கையா பேசினாவே மன தைரியம் வரும். ஆனா, இன்னைக்கு சோசியல் மீடியால அதெல்லாம் பண்றதே கிடையாது. யாருக்காவது ஒரு பிறந்த நாள் அப்டின்னா கூட, அதுலயும் ரொம்ப எதிர்மறையான கமெண்ட் தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு. உலகம் அப்டி மாறி போச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையான வார்த்தைகள் சொல்றது, ஆறுதல் சொல்றது இதெல்லாம் இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. யாரோ ஒருத்தர் நமக்கு நம்பிக்கையான வார்த்தைகள சொல்லும்போதே நம்ம மனசுல ஒரு தைரியம் வரும்ல. அப்படி நம்ம பெருமாளினுடைய நாமத்த சொல்லி நம்ம வழிபாடு செய்கிறபோது, இறைவன் நமக்கு நிச்சயமாக மன தைரியத்தை தருவார். பயத்தை நீக்குவார் அப்படின்றது நம்பிக்கை. அந்த நாமம் நான் இப்ப சொல்றேன். ஸ்திராய நமக. ஓம் ஸ்திராய நமக. ஓம் ஸ்திராய நமக என்று சொல்லி நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்கிறபோது, நிச்சயமாக மனதில் இருக்கக்கூடிய பயம் குறைந்து, மனசுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். மன தைரியம் கிடைக்கும். சொல்லி பாருங்க. மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.